தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீன் வறுவலுக்கு நீங்கள் கரம் மசாலா சேர்த்து பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் பிடிக்கலைன்னா நீங்கள் இதை விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சமாக, நீங்கள் எவ்வளோ மீன் வறுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மீன் வறுவலுக்கு சேர்த்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் உங்களுக்கே வித்தியாசமாக தெரியும். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் ஜூஸ், கொட்டை லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க, அந்த லெமன் ஜூஸே போதும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலா வந்து மீனில் நல்லா ஒட்டும் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணமா. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாமா. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மீன் வறுவல் கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியை நறுக்கி சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பேஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ வஞ்சர் மீன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பெரிய சைஸ் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் மீன் எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை சின்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான் இது. இப்போ நம்ம மசாலா எடுத்து மீனில் வந்து நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம எண்ணெய் சேர்த்து கலந்துக்கிறதுனால மீனில் வந்து நல்லா ஒட்டிக்கும் மசாலா. இதை போல் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியை நறுக்கி இதை போல் மசாலா ரெடி பண்ணி செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. இப்படி தடவி விட்டுருங்க. இப்போ அப்படியே திருப்பிட்டு நல்லா 2 பக்கம் மசாலா நல்லா தேய்ச்சிட்டு சைடுலேயும் நல்லா தேய்ச்சிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். இதே போல் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. ஊறிச்சுன்னா மீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வறுத்து சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். மீன் வறுக்கிறதுக்கு தவா வச்சுக்கலாம். தவா நல்லா சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். மிக்ஸ் பண்ணி வச்ச மீன் நல்லா ஊறி இருக்குது 10 நிமிஷம். இப்போ மீன் வந்து ஒரு மீனாக தான் வறுக்க போகிறேன், ஏன்னா பெரிய மீனுன்றதுனால சுற்றி இருக்கிற எண்ணெய் வந்து இப்படி எடுத்து இப்படி மேலே சேர்த்துருங்க. பாருங்கண்ணா, ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பணும். கூடவே ஒரு கரண்டி வச்சுக்கோங்க, ஏன்னா திருப்பி போடும்போது டக்குன்னு வந்து மேலே தெரிக்கும். இப்படி வச்சு இப்படி திருப்பிடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து மீன்லேயே இருக்குது பாருங்கள், எண்ணெயில் வெளியில் வரல. 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பரான மீன் வறுவல் ரெடி.